எம்ஜிஆர் மறைவு நேற்று வந்து எம்ஜிஆருடைய மறைவு நாள் நேற்று டிசம்பர் 24. எம்ஜிஆர் மறைஞ்சாலும் நம்ம உள்ளத்தை விட்டு அவர் மறையவே இல்லை, எல்லாருடைய மனசில் இருக்காரு. இப்போ ஆர்டிஸ்ட்டு இந்த கேள்விப்பட்டிருக்கேன். எம்ஜிஆர் வந்து ஆர்டிஸ்ட்க்கு ஒரு கஷ்டம் வந்தால் கூட ஃபஸ்ட்டு தான் பணம் வந்ததே பார்க்க மாட்டார். எல்லாரும் செட்டில் பண்ணிவிட்டா பார்த்துட்டு தான் இது பண்ணுவாங்க. அதை பற்றி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கா? ஆமாம், ஒரு படத்தில் நான் ஆக்ட் பண்ணும்போது அந்த ப்ரொடியூசர் வந்து லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் முடியுது. கிளைமேக்ஸ் முடிஞ்சதுன்னா அப்புறம் வந்து படம் முடிஞ்சு போன மாதிரி தான் லாஸ்ட்டு ஷூட்டிங். அந்த ப்ரொடியூசர் படம் கொடுக்கல. அப்போ என்னாச்சுன்னா எம்ஜிஆர் செட்டில் இருக்கார். அவர் செட்டில் இருக்கும்போது நம்ம ஷூட்டிங் போகலன்னா நம்ம மேலே தப்பாக போயிடும். அப்போ வந்து நான் வந்து எங்கள் சிஸ்டர் சொன்னாங்க, இது ஷார்ட் முடிஞ்சு போச்சுன்னா அவளை தான் அவர் படம் கொடுக்க மாட்டார், அதனால் எம்ஜிஆர் அவர்கிட்ட போய் சொல்லுங்க. நான் போய் சொன்னேன், இப்படி அவங்க இன்னும் எனக்கு பேலன்ஸ் பாக்கி இருக்குது, கொடுக்கல, செட்டில்மெண்ட் பண்ணல, இந்த ஷார்ட் முடிஞ்சு போச்சுன்னா எனக்கு கொடுக்க மாட்டார் அவர் ப்ரொடியூசர் அப்படின்னு சொன்னோடனே ஷார்ட் ஆஃப் பண்ணிவிட்டு பணம் முதல்ல அந்த பொண்ணுக்கு செட்டில்மெண்ட் பண்ண சொல்லிட்டு செட்டில்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் திருப்பி ஷூட்டிங் ஆரம்பித்தார். அதனால் அவருக்கு ரொம்ப நல்ல மனசு. அவர் இதே பார்த்துக்க மாட்டார். அவரோட நடித்த எல்லாருக்கும் திருப்தியாக இருக்காங்களா இல்லையா, பணம் வந்துட்டா சாப்பிட்டாங்களா, இதெல்லாம் கேட்குறதுல அவரை தவிர வேறு யாருமே இல்லை. மனித நியாயம் இருக்காது, மனசோட நியாயம். தனக்கு தன்னை ஒண்டி பார்க்காம எல்லாருக்கும் வந்துதா என்ன அது மாதிரி பார்க்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா எம்ஜிஆரை? நான் பார்த்துருக்கேன். எப்போ பார்த்தீங்க? எங்கள் பக்கத்துக்கு நான் அயோபியில் போய் கூப்பிட்டுருக்கேன். பேசுனீங்களா? நான் பேசியிருக்கேன். அவர் தொட்டிருக்கீங்களா? தொட்டிங்களா? கை கொடுத்தாரு எனக்கு வந்து. கை கொடுத்தாரு. ஆனால் கை கொடுத்தோன்னா பாக்கியம். அவர் கை வந்து இரும்பு மாதிரி இருக்கு. இரும்பு இல்லை, ஷாக் கிடைக்காம ஒரு இதாக இருக்குது எம்ஜிஆர் இருந்து. ஆனால் நான் அவங்க சின்ன பேங்க் வரமாட்டேன், அது சிஎம் கூட்டுனே வர தம்பிட்டார் வந்து. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க, நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணவர். ஏன்னா நாங்கள்லாம் ஆர்டிஸ்ட்டு தொட்டிருக்கோம், ஆக்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் பேங்க்குக்கு வந்து உங்களை கை தொட்டு உங்களை சொன்னாருன்னா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். அதனால தான் நீங்கள் இப்போ இன்றைக்கும் இப்படி இருக்கீங்க. ஸோ எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் ஒரு 103 வயசானால் கூட இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சூரியன் சந்திரன் இருக்க மட்டும் அவர் போட மரியாதை. இப்போ உங்களுக்கு எம்ஜிஆருக்கு ஒரு ஆசை இருக்குதுங்களா? உங்கள் நட்சத்திரம் வந்து புத்தகம் சந்திரன். நீங்கள் எம்ஜிஆர் உங்களோட சந்திரனோட இது இருக்கு. முதல் படமே கலையரசு ராமச்சந்திரன். இன்னொன்று இருக்குது தெரியுமா? நான் முதல்ல அடி எடுத்து வச்சது 3 எழுத்து AVM. ஆமாம், MGR ராஜஸ்ரீ. ஸோ பொருத்தம் நல்ல பொருத்தம், என்ன பொருத்தம், என்ன பொருத்தம். கலை அரசி என்ற படத்தில் ஃபஸ்ட்டு என்னோட தெய்வம் எம்ஜிஆர் அவர், புரட்சி தலைவர். அவர் கூட நடிக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. ஹீரோயினா அவருக்கு ஜோடியா. இனிமேலாவது என் மேல் நம்பிக்கை வச்சதில்லை ரஜினி, உன் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா? என் வாழ்க்கையில நான் யாருக்காவது நன்றி சொல்லணும், முதல்ல உனக்கு தான் சொல்லணும். நீ காட்டுற அன்பு என்ன பிரதிபகாரம் செய்யறதுன்னு கலையரசியில் அதே படத்தில் பானுமதி அம்மாவோட பானுமதி வந்து நம்பியார் வந்து பூகோலோகத்திலேருந்து சந்திரமண்டலத்துக்கு கொண்டு வந்துடுவார். அந்த அம்மா பாவம் உட்காந்து ஒரு கலையரசி பாட்டெல்லாம் அந்த எனக்கெல்லாம் பாட்டு டான்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்காக அந்த ராஜா. அப்போ வந்து பானுமதி அப்படியே ஒரு ரூமில் இருப்பாங்க, பாட்டெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா சந்திரமண்டலத்தில் இருக்காங்க, பூலோகத்திலேருந்து கீழே வர முடியாது. திடீர்னு ஃப்ளைட்டு ஏரோப்ளைனு ஒன்றும் இல்லை அப்போ அந்த காலம். என்னாச்சுன்னா அப்போ வந்து அவங்களோட சீன்ஸ் இருக்குது. நான் இப்படி உட்காந்துருக்கும்போது பானுமதி அம்மா கேட்பாங்க, என்ன இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா, எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னுவேன். ஏன் என்னாச்சு உனக்கு அப்படின்னா, என்னமோ தெரியல. ஆனால் ஓஹோ அப்போ அவனுக்கு மனசு சரியில்லைன்னா உனக்கு காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஓடல? கொஞ்ச நாளாகவே நீ ஒரு மாதிரியா இருக்க, என்ன காரணம்? ஏன்னு எனக்கே தெரியல. கோமாளிய பார்த்து தெரிஞ்சு உண்ண முடியல, புரிங்க முடியல. ஓ, காதல். காதலா? அப்படி என்ன?
சொல்ல, ஒருவரையே மனதால் நினைத்து அவருக்காகவே வாழணுங்கிற எண்ணத்துல சாகர ஒரு வியாதி. அந்த வியாதி உனக்கும் இருக்கா? ஐயோ, அப்படின்னா நீயும் நானும் சட்டு விடுவோமா? ஆமா, உனக்கு என்ன? உன் காதலர் தான் அருகிலே இருக்கிறார். எனக்கு பேசலாம், இன்ப கதையெல்லாம் கேட்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பேசினா இருக்காரு, பார்த்தா குர்ரன்னு முறைக்கிறார். இந்த 10 மாத பந்தம். ஆமாம், 10 மாத பந்தம் நிறைய இருக்கு. அந்த அனுபவம் சொல்லணும்னா கொஞ்சம் சேடாக இருக்கும். எல்லாரும் சேரப்ப எனக்கு கொஞ்சம் எங்கள் அம்மா